குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 13/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அன்பான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு ஆளணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டை கிளென்ஸ் பண்ணால் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறது, நம்ம ஆறா ஃபைனாக ஆக ஆக நமக்கு என்ன பண்ணணும், தேவையானதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பேசிக் பாலிசி. அதை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் இப்போ சொல்லித்தரப்பாரு. ஒன்றொன்னா வரும், நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கன்னு இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஆறா நல்லா ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னது அப்படின்னு ஒரு முறை செஞ்சாலே போதும். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சாலே இது போதும். என்னென்ன அப்படின்னா, துளசியை காய போட்டு வைக்கணும். அது நிழல் ஒருத்தலாக தான் காயணும். கொஞ்சோண்டு துளசி, புரிஞ்சுதா? கொத்தமல்லி கொஞ்சோண்டு, எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இல்லை அது ஒரு ஸ்பூனு, அப்புறம் பட்டை ஒரு சின்ன அளவுக்கு 1 இன்ச்சு பட்டை, அதுக்கப்புறம் என்ன ப்ரௌன் சுகர், அது ஒரு அரை ஸ்பூன் தான் ப்ரௌன் சுகர், அப்புறம் ஆரஞ்சு தோல், காஞ்ச தோல், ட்ரைடாக இருக்க ஆரஞ்சு தோல். ஆரஞ்சுனா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு வரும்ல, அந்த ஆரஞ்சு குட்டி ஆரஞ்சு இருக்குல்ல, அது சாத்துக்குடி அல்ல, ஆரஞ்சு தோல். இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்னா, அழகாக என்ன பண்ணணும், நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விடுறீங்க. நல்லா கொதிக்க விட்டு அதை இறக்கி வச்சு அதை இருத்துடணும். இருத்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் ரொம்ப விட வேண்டாம், அதை எடுத்து வச்சுனாலும் கெட்டு போகாது. அதை கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய குளிக்கிற தண்ணியில் ஊற்றிக்கிறீங்க. இட்ஸ் அபவுட் 5 ounces 150 ml அதில் சேர்த்துறீங்க. அதில் குளிக்கணும். குளிச்சுட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றிக்கணும். அது ஒன்று. அப்புறம் வீட்டை சுற்றி இதை தெளித்து விடலாம். ஸ்ப்ரேயை வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கணும். அந்த ஸ்ப்ரேயரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரேயில் இதை போட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை என்ன பண்ணலாம், உங்களுடைய எந்த ஒரு இடம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் போயிடும். யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம், அவங்க முன்னாடியே பண்ணாமல் அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்காது. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட், பட் த பெஸ்ட் மெத்தட். டூ இட். ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.